முதலமைச்சர் சொன்ன கருத்துக்களை ஓரிரு நாட்கள் முன்னாலேயே இந்தியா கூட்டணி யாரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறதோ அந்த வேட்பாளரே சொல்லியிருக்கிறாரு. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், நான் இரண்டு பேருமே தென்னிந்தியர்கள்னு சொல்வதையே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்லிதான் அவர் முதல்ல அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்புகள்ல பேச தொடங்கினாரு. அதனால இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை பயன்படுத்தி இந்த தேர்தலில் யாரு வாக்களிக்க போகிறார்கள்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரு என்னங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும்போது முதலாக தமிழரை நிறுத்தி இருக்கிறோம், தமிழருக்கு அதிகாரம் வழங்கி இருக்கிறோம்னு சொல்லி அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கியது பாரதிய ஜனதா கட்சி. அரசியல் ஆதாயம் தேடும் செயலை முதலாக தொடங்கியது பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு எதிர்வினையாக முதலமைச்சர் சொல்றாரு, தமிழர் என்ற முகமூடி அணிந்து வருகிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நன்மைகளையும் செய்யாத பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு எதிர்வினையாக சொல்றாரு. அரசியல் குற்றச்சாட்டாக முதலமைச்சர் இதை முன்வைக்கல. அது போக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு இப்போ ரியாக்ட் பண்றாரு. உள்துறை அமைச்சர் ஏற்படுத்திய சர்ச்சைக்கு நான் நேரடியாக விவாதத்தில் பங்கேற்க விரும்பவில்லை, ஆனா அந்த தீர்ப்பு என்னுடைய தீர்ப்பு அல்ல, அது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. நீதிபதிகள் எப்போது தன்னுடைய தீர்ப்புக்கு கையெழுத்து போடுகிறார்களோ அந்த நிமிடமே அது பொது சொத்தாகி விடுகிறது.